குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் ஆதித்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, டைம் லைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓல்டு ஐடிஆரை ஸ்க்ரூட்னி ரீஓப்பன் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஃபைல் பண்ணுற இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி ரீஓப்பனிங் பண்ணுறதுக்காக டைம் லைன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்கம்மை வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம் வச்சுங்களேன். ஸோ பிலோ 50 லேக் இருக்குது, நம்ம வந்து இன்கம்மை ரிப்போர்ட் பண்ணிட்டோம் ஐடிஆரில். அப்படின்னும்போது அதுக்கு என்ன டைம் லைன்னா அப் டு 3 இயர்ஸ். ஸோ பிலோ 50 லேக் வரலும் நம்ம ஃபைல் பண்ணியிருக்கிற இன்கம் டேக்ஸ் கேசஸ்க்கு. சப்போஸ் அபவ் 50 லேக் அப்படின்னா ரிப்போர்ட்டட் இன்கம் வந்து அபவ் 50 லேக் அப்படின்னும்போது அப் டு 5 இயர்ஸ் வரலும் டைம் லைன் இருக்குது. அதை எப்போ வேணால் ரீஓப்பன் பண்ணலாம் ஆஃபீஸரு. ஸோ ரீஅசஸ் பண்ணுறதுக்கு போடலாம், ஸ்க்ரூட்னைஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் ப்ரீவியஸ்லி இது எவ்வளோட பீரியடில் இருந்தால் 10 இயர்ஸ் இருந்து 10 இயர்ஸை 5 இயர்ஸாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அபவ் 50 லேக்கு அண்டு ரிக்வயர்ட் டு சர்ச் அண்டு வாரண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து சர்ச்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது அபவ் 50 லேக்குக்கு மேலே டைம் லைன் இருந்ததுன்னா அப் டு 6 இயர்ஸ் வரலும் டைம் இருக்குது. ஸோ அப்போ சர்ச் கேஸாக இருந்து அபவ் 50 லேக் இன்கம் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அப் டு 6 இயர்ஸ் வரலும் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த கேஸை வந்து ரீஅசஸ்மெண்ட் ரீஓப்பன் ஸ்க்ரூட்னைஸ் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து இந்த லேட்டஸ்ட்டு பட்ஜெட்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஆர் ஃபைல்டு அசஸ்மெண்ட் இயர் வந்து 24-25னா கேன் பி ரீஓப்பன்டு டில் 31st March 2028 வரலும் அதை வந்து அன்ரிப்போர்ட்டட் இன்கம் இஸ் பிலோ 50 லேக் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அன்ரிப்போர்ட்டட் இன்கம் பிலோ 50 லேக் இருந்ததுன்னா ஸோ இன்னைக்கு டேட்டில் 31 மார்ச் 28 வரலும் அதை வந்து ரீஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், 24 ரன்னிங்கில் இருக்குது இயர். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நீங்கள் 24-25 அசஸ்மெண்ட் இயரை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது அன்ரிப்போர்ட்டட் இன்கம் 50 லேக் ஆர் மோர் அப்படின்னும்போது அது ரீஓப்பனிங் வந்து 31st March 2030 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அன்ரிப்போர்ட்டட் இன்கம் இருந்ததுன்னா ஸோ அதுக்கு வந்து March 31st March 2030 வரலும் டைம் இருக்குது. வேறஸ் பிலோவாக இருந்தால் 50 லேக் அன்ரிப்போர்ட்டட் இன்கம்னா 31st March 28. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம டேக்ஸ் அண்ட் ஃபினான்ஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யார் யாருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீஅசஸ்மெண்ட் அண்ட் ஸ்க்ரூட்னியை வந்து ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க இந்த ஷெடியூலில். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.